ஆண்டவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விழைவாராக. அன்பு இறைவா, எங்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்வு வழியாக உம்முடைய பெயர் என்றென்றும் நிலைத்திருக்க செய்யக்கூடிய ஒரு உம்முடைய உண்மையான ஊழியர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாய், ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. துணிந்து ஆண்டவரின் வார்த்தையை போதிக்க அழைக்கும் வார்த்தைகள் 14-22 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்திலே முதல் முறையாக மக்களுக்கு போதிப்பதை நாம் வாசிக்க கேட்டோம். அவர் தன்னுடைய சொந்த ஊரிலே, தான் வளர்ந்த ஊராகிய நாசரத்தில் தன்னுடைய ஆலயத்தில் அவர் மக்கள் முன்னிலையில் பேசுகிறார். தன்னுடைய பணியை தொடங்குகிறார். அதிலே எசாயாவின் சுருளேடு அவரிடத்தில் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது என்று ஆண்டவர் அனைத்தையும் வாசிக்கிறார். அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பற்றோருக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை என முழக்கமிட்டு விடுதலை வழங்கக்கூடியவராக ஆண்டவர் தன்னையே பிரகடனப்படுத்துகின்றார். பின்னர் சுருளை மூடி அவர் ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமைதியாக அமர்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கூறுகிறார், நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று. என்ன ஒரு தைரியமான வெளிப்படையான அறிவிப்பு! இயேசு சொல்கின்றார், 700 ஆண்டுகள் நீங்கள் எனக்காக காத்திருந்தீர்கள். இப்பொழுது என்னில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த வாக்குறுதி நிறைவேறுகிறது என்று ஆண்டவர் வெளிப்படையாக தன்னுடைய போதனையை மக்களுக்கு கொடுக்கின்றார். இயேசுவின் பணிகளிலே முக்கியமான 4 விஷயங்கள் இன்றைய நற்செய்தியிலே வெளிப்படுகின்றது. முதலாவது ஏழைகளுக்கு நற்செய்தி, இரண்டாவதாக சிறைப்பட்டோருக்கு விடுதலை, மூன்றாவது பார்வையற்றோருக்கு பார்வை, நான்காவது ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை. இதைதான் ஆண்டவர் தன்னுடைய பணியிலே முதன்மையாக செய்தார். ஆண்டவருடைய பணி வெறும் ஆன்மீக பணி மட்டுமல்ல, இது ஒரு முழுமையான மனித விடுதலைக்கான ஒரு பணியாக இருக்கிறது. இந்த விடுதலை என்ற கருத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள நாம் புனித ஆஸ்கார் ரொமேரோ என்கின்ற மறைசாட்சியின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆஸ்கார் ரொமேரோ 1917 எல் சால்வடாரில் பிறந்தார்.
1942ஆம் ஆண்டு அவர் குருவாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார், திருநிலைப்படுத்தப்படுகின்றார். இவர் ஒரு அமைதியான குரு. எல்லோரையும் போல கத்தோலிக்க மதத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஒரு மரபு வழியை என்ன சொல்கிறதோ அதை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பான்மையோடு வாழ்ந்தவர், அரசியலில் ஈடுபாடு இல்லாதவர். 1977ஆம் ஆண்டு தன்னுடைய 60வது வயதிலே அவர் சான் சால்வடோர் என்கின்ற அந்த மறை மாவட்டத்திற்கு ஆயராக நியமிக்கப்படுகின்றார். அரசாங்கத்திற்கு ஒரே மகிழ்ச்சி. இவர் ஒரு அமைதியான குரு, நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தரமாட்டார், நாம் மக்களுக்கு எதிராக என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்று அவர்கள் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அது எல்லாம் சில நாட்களிலேயே மாறுகிறது. 3 வாரங்கள் தான். 1977ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி புனித ரொமேரோவின் நெருங்கிய நண்பர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்படுகின்றார். ஏனென்றால் அவர் ஏழைகளுக்காக குரல் கொடுத்தார், கடவுளுடைய நற்செய்தியை அவர் அறிவித்தார். ஆகவே அவர் கொல்லப்படுகின்றார். அப்பொழுதுதான் புனித ரொமேரோ நண்பரின் உடலை பார்த்து அழுகின்றார். அந்த நிகழ்வு அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அவர் புரிந்து கொண்டார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி என்பது அரசியல் சார்ந்தது. ஏனென்றால் அது நீதியை போதிக்கக்கூடியது, அனைவருக்குமானது என்பதை அவர் புரிந்து கொள்கின்றார். அடுத்த 3 ஆண்டுகள் ஆயர் ரொமேரோ, புனித ரொமேரோ ஏழைகளின் குரலாக மாறுகின்றார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவருடைய திருப்பலி வானொலியில் ஒளிபரப்பப்படுகிறது. முழு நாடுமே கேட்கிறது. அவர் பேசுகிறார் வறுமையை பற்றி. ஏன் சிலருக்கு மட்டும் எல்லாம் உள்ளது, பலருக்கு எதுவுமே இல்லையே என்று. வன்முறையை பற்றியும் பேசுகிறார். படை வீரர்களை, நீங்கள் மற்றவர்களை கொல்வதை நிறுத்துங்கள். அதோடு மட்டுமல்லாமல் நீதியை பற்றி பேசுகின்றார். கடவுள் ஒடுக்கப்பட்டவர்கள் மற்றும் ஏழைகளின் பக்கம்தான் நிற்கிறார் என்றும் அவர் அறிக்கையிடுகின்றார். புனித இறைவாக்கினர் எசாயாவின் வார்த்தையை புனித ரொமேரோ தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ ஆரம்பித்தார். ஏழைகளுக்கு நற்செய்தி, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை என்பதை உரக்க போதித்தார். அரசாங்கம் கோபமடைகிறது, அவருக்கு மரண அச்சுறுத்தல்கள். ஒரு பத்திரிகையாளர் கூட அவரை பார்த்து கேட்கின்றார், உங்களுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் வருகிற பொழுதும் பயம் இல்லையா என்று. புனித ரொமேரோ அவரை பார்த்து சொல்லுகிறார், நான் ஒரு ஆயன், என்னுடைய ஆடுகளுக்காக நான் இறக்க தயார். என் இரத்தம் எல் சால்வடாரின் விடுதலைக்கான விதையாக இருக்கட்டும் என்று கூறுகிறார். 1980ஆம் ஆண்டு மார்ச் 23 தன்னுடைய கடைசி பிரசங்கத்தை அவர் ஆலயத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். படை வீரர்களே, கடவுளின் பெயரால் கேட்கிறேன், படுகொலைகளை நிறுத்துங்கள் என்று அவர் உரக்க சொல்கிறார். அடுத்த நாள் மார்ச் 24 அவர் மாலை திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிற பொழுது, ஆண்டவரின் அந்த உடலையும் இரத்தத்தையும் உயர்த்துகிற பொழுது ஒரு துப்பாக்கியால் சுட்டு அங்கேயே இறந்து விடுகிறார். அவருடைய கடைசி வார்த்தை, கடவுள் இருக்கும் இடத்தில் அமைதி இருக்கும் என்பதுதான். இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் புனித ரொமேரோவும் நமக்கு என்ன பாடங்களை கற்பிக்கிறார்கள்? முதலாவது, நற்செய்தியானது எல்லாருக்குமானது, அதைவிட ஒடுக்கப்பட்டவர்கள் ஏழைகளுக்கானது என்பதுதான். இயேசு தனது பணியின் முதல் வார்த்தையாக ஏழைகள் என்று சொல்கின்றார். புனித ரொமேரோ ஏழைகளுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தார். இன்று நாம் யாருக்காக பேசுகிறோம்? செல்வர்களா அல்லது ஏழைகளா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, விடுதலை வெறும் ஒரு ஆன்மீகம் மட்டுமல்ல. இயேசு சொல்கின்றார், சிறைப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பற்றி. ரொமேரோ சொன்னார், கொல்வதை நிறுத்துங்கள். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பது வெறும் ஜெபம் மட்டுமல்ல, மாறாக நீதிக்காக செயல்படுவது. மூன்றாவதாக, இன்று நிறைவேறுகிறது என்று இயேசு சொல்லுகிறார். நீங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள் இன்று நிறைவேறுகிறது என்று சொல்லுகிறார். புனித ரொமேரோவும் காத்திருக்கவில்லை, அவர் உடனடியாக செயல்படுகிறார். நாமும் காத்திருக்க வேண்டாம், இன்றே
நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலை பார்க்கும் இடத்தில், நம்முடைய பள்ளியில் நீதியையும் அன்பையும் செயல்படுத்துவோம். புனித ரொமேரோவின் கடைசி வார்த்தை, கடவுள் இருக்கும் இடத்தில் அமைதி இருக்கும். நம் குடும்பத்தில், நம் உள்ளத்தில் நம்மோடு ஆண்டவர் இருக்கிறாரா? சிந்தித்து பார்ப்போம். அவர் இருந்தார் என்றால் நமக்கு எப்பொழுதுமே அமைதி கிடைக்கும். இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்று கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், நீ எங்கே எழுந்து பேசப் போகிறாய்? யாருக்காக உன்னுடைய குரலை உயர்த்தப் போகிறாய்? சிந்திப்போம். ஆமென்.